எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து செம ஹெவியா ஃபாலோ ஆயிருக்குது. 24,836 வந்து நின்றுருக்கு. நேத்து 24,835 நின்றுருக்கு. இன்னைக்கு வந்து 24,000 நேத்து பார்த்தீங்கன்னா 24,835ல இருந்தோம். இன்னைக்கு வந்து 24,836. ஸோ ஒரு பாயிண்ட் மேல தள்ளி தான் நின்றுட்டு இருக்குது. ஆனா மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஒரு 1.25 காட்டுது. ஒரு பாயிண்ட்ல தான் நேற்று நின்று இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஹெவியாக ஃபாலோ ஆயிருக்கு அப்படி எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஹெவி ஃபால் ஒரு இடத்துல விழுந்துருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, அது வந்து ஒரு ஹையை டச் பண்ணிட்டு நிற்கும் போது அங்கேருந்து அடிச்சு 25,000 ரைட்டர்ஸ் வந்து படான்னு அடிச்சு விட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க 25,000 தாண்டவே விடலை. கீழே இறங்கி அடிச்சுட்டாங்க. அதில் வந்து விழுந்துருக்குது. அதில் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் இறக்கி விட்டு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த லெவலை டச் பண்ணும்போது அங்கேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு. சப்போஸ் இதை ஃபாலோ பண்ணி இதுக்கு பிரேக் அவுட் இருந்தாங்கன்னா அவங்களும் லாஸ். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்தது. அப்போ இன்னைக்கு இந்த ரேஞ்ச் வந்து 24,296 இருக்கு. மேலே எங்கே போகுது அப்படின்னு 25,192 போகிறதுக்கான வாய்ப்பு. சாரி 25,192 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே இறங்கணும் நிற்கணும். ஏன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு 24,479 வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாளைக்கு நடக்க போறதுக்கான போட்டியா இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 350 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 350 பாயிண்ட அவங்க வந்து எப்படி இது பண்றாங்க நாளைக்குன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். எப்படி ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு. ஏன்னா இங்க வந்து ஓப்பன் பண்ணி இப்படி பண்ணாங்கன்னா மேலே போகுது. இங்க மறுபடியும் பண்ணாங்கன்னா இங்க போய் டச் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா தெரிஞ்சு 25,000 வந்து அவங்க வந்து தொட விடாம அடிக்கிறாங்க. ஒரு பெரிய இருக்கு. இதை ஹெவியா யாராவது பஞ்ச் பண்ணா மட்டும்தான் 25,000 உடச்சிட்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இருக்கு. நாளைக்கு கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புஷ்ஷா இருக்கும். இங்க எப்படி ஒரு புஷ் கிடைச்சிச்சு அது மாதிரி. ஸோ இப்போ நாளைக்கு இங்க வந்துட்டு ஒரு புஷ் கிடைச்சுன்னா இது ட்ராக் வந்து கரெக்டா போகுது அப்படின்னு பார்க்கலாம். இது இப்படியே போச்சுன்னா வேற எங்கேயாவது போயிட்டு கீழே ஹெவியா அடிச்சுருவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பண்ண வேண்டியது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் இருக்காது. இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இதான் ரேஞ்சு நாளைக்கு. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே விளையாடுறது வந்து கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஆப்ஷன் செல்லருக்கு பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. நாளைக்கு நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 89, 178, 355 இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ 89 வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 89 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ 89லேருந்து உங்களுக்கு வந்து 350 பாயிண்ட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த சைடு போகும் எந்த ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸ்ட்ரைக்கில் இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறது தான் இங்கே கொஷின். என்ன ஸ்ட்ரைக்ல எந்த ப்ரீமியம் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமானது. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் ஆப்ஷன் பையர். ஸோ ஆப்ஷன் பையராக எப்படி ஜெயிக்கிறது மட்டும்தான் இப்போ ஓபிஎம் மெத்தடை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்தோடைய இதை பார்த்தீங்கன்னா சாரி நேற்று வந்து 800 தான் உங்களுக்கு வந்து நேற்று வந்து ஒரு நிமிஷம் நேற்று 800 தான் வந்து நமக்கு என்னவா இருந்துச்சு ஏடிஎம்மா இருந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கும் ஏடிஎம் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டு ஏடிஎம்மா இருந்தாலும் மார்க்கெட் வந்து மேலே ஏறல, கீழே இறங்கி இருக்குது. இன்னைக்கு லோயர் டைம் ஃப்ரேம் நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இதே இது இருக்குன்னா இப்போ இதை கண்டினியூ பண்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் நம்ம ப்ரைஸ் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாதிரி ப்ரைஸ் ஓகே மோஸ்ட்லி ஏடிஎம்லேயே விளையாட பாருங்க. ஏன்னா அதான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும்.
ஓகேங்களா? பட் இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய கால்குலேஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் செவரேஜஸ் இது எல்லாமே நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு எப்படி மார்க்கெட்டுக்கு நம்ம பார்ப்போம். வணக்கம்.